இன்னைக்கு வந்து குட்டி தியாகனா வளர்ந்து மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய லெவலில் வந்து படத்துக்கு போய் மிகப்பெரிய விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரே விஷயம் தேவைப்படுச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்ணியாச்சு. அங்க ஏற்கனவே நிறைய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய கிளாஸஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக புது புது டேலண்ட் இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் we have started the Feel Good School of Acting. மேடம், தமிழர் நம்பர் 1 நடிகர் விஜய் திரும்ப அரசியல் போயிட்டாரு, திரும்ப நடிக்க மாட்டேங்கிறாரு. அஜித் வந்து கார் ரைசிங் போறாரு. ஸோ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வெற்றிகரமாக இருக்குமான்னு ரெண்டு பெரிய ஹீரோஸ் வந்து ஆனா இப்போ டைம் ஃபார் ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஹீரோயின்ஸ் எவ்ரி 5 years 10 years நீங்க ரிப்ளேஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி ஹீரோஸ் கூட ரிப்ளேஸ் பண்ணணும். give opportunity to new talents. நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு. so we have to give opportunity to fresh new talents. விஜய் வந்து பொலிட்டிக்கல் போறாரு. ஜனநாயகம் லாஸ்ட் படம் விஜய் மிஸ் பண்றீங்களா? தமிழ் சினிமா மிஸ் பண்றோம். நோ கமெண்ட். இல்ல பொலிட்டிக்கலா கேட்கல, ஜென்ரலா இப்போ ஒரு ஆக்சுவலா விஜய் பொலிட்டிக்கல் வந்த தாப்பஸ்டிக் ஏதோ விஜய் அவர் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அத்தி அவர் கூட நடித்த நடிகையா, அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் தமிழ் சினிமா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சார் மாதிரி அவ்வளோ கிரேஸ்ஃபுல் டான்ஸர் நான் ரொம்ப கம்மியா பார்த்தேன். பிரபுதேவா சார், அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஜூனியர் என்டிஆர் அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில விஜய் சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மோர் டாப் டான்சர்ஸ் ஆல்சோ as an actor also. So as an actor we will definitely miss his dancing and his grace and his expression. தமிழ் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணுவோம். ஒரு அத்தி எக்கோ ஜெனரலா சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.